அழகே அழகுல இன்னைக்கு மதியோட அம்மாவுக்கு தேவையில்லாத போனை போட்டு அவங்கள வர வச்சு அவங்க உள்ள கூட்டு போயிட்டு மதிக்கு அட்வைஸ் பண்றாங்க. மதி நீ ஒழுங்கா இரு, நீ இந்த மாதிரி பண்ணாத, வாரத்துக்கு ஒரு போனை போடுறாங்க உன் மாமியார் வீட்டுல இருந்து, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ ஏன் இப்படி பண்ற, நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நீயும் இருக்கணும்னு ஆசைப்படுற, எங்கேயும் அந்த மாதிரி இருக்க முடியாது, மாமியார் வீட்டுலன்னு அடங்கிதான் போகணும்ட்டு மதிய பேசவே விட மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னு கூட மதிக்கிட்டே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ இப்படிதான் இருக்கணும், உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி போன் போட்டு வர வச்சா எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதான் உங்க அப்பா அம்மா பாவம். மதிய கன்வின்ஸ் பண்றாங்க. மதிக்கு புரியவே நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு புரியவே இல்லை. ஒரு வழியா மதிய கன்வின்ஸ் பண்ணிட்டு வெளியில வராங்க. வெளியில வரும்போது பார்த்தா நம்மளோட தங்கராஜ் இல்ல நம்மளோட வில்லங்கராஜ் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம மாமனார் மாமியார் தான் மாப்பிள்ளை இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்களே. சோ நடந்தது எல்லாத்தையும் வர சொல்லி அவரை வர வச்சிட்டாங்க. உடனே அவர் வந்து ரொம்ப நியாயவதி மாதிரி அவங்களோட அப்பா கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி உங்க பொண்ணை நான் உங்களை நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீங்க இந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுடுறாரு. உடனே இவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி மதிய கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா இருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுரேஷ் கிட்ட வந்து சொல்றாரு. சுரேஷ் நான் உன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டா ஒழுங்கா இருப்பா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா ஒழுங்கா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. நம்ம சுரேஷ் உடனே இல்ல எங்க அப்பா அம்மா மன்னிப்பு கேட்டு இனிமே ஒழுங்கா இருக்கிறதா தான் இரு அப்படின்னு சொல்றாரு. மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது, அவங்க ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணாங்க, அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் கேட்கறேன் அப்படின்னு. நீ அடங்க மாட்டேன், நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே மலருக்கு கோவம் வந்துட்டு மலர் என்ன சொல்றாங்க, மதி நீ ஒரே ஒரு மன்னிப்பு தானே கேட்டு மதி, ஏன் இப்படி பண்ற, இந்த பிரச்சனை ரொம்ப நேரமா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னோன்னா மதி சொல்றாங்க, நீங்க வேணா சுயமரியாதை இழந்துட்டு இருங்க, என்னால அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. மலர் அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுதான் சாக்குன்ட்டு உடனே மாமியார் என்ன சொல்லிடுறாங்க, பத்தியா தங்கச்சின்னு ஜாலரா அடிச்சலாம், அவன் எப்படி பேசுறா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சுரேஷ்ல இவ இப்படிதான் இருப்பா, இவளை யாருமே அடக்க முடியாது, இவ இப்படிதான் அப்படின்ட்டு மரியாதை நீ எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் ஏன் போனேன் அப்படின்னு, நீ போலன்னா என்ன நான் உன்னை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டு போய் விட்டுடுறாரு. மதி உடனே கோச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டு உட்காந்துடுறாங்க. சுரேஷ்க்கு அர்ஜென்ட்டா ஒரு போன் வருது ஆபீஸ்ல இருந்து. சோ அவர் வெளியில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்மளோட பாக்யராஜ் ரொம்ப கெஞ்சுறாரு, டே உள்ள வர சொல்லுடா அப்படின்ட்டு. என்னால முடியாதுன்னா நீங்களும் யாரோ கூப்பிடாதீங்க, கதவை பூட்டிட்டு உள்ள இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இன்னைக்கு எபிசோட்ல இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்ற அப்டேட் பண்றேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.